அன்பு வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பேட்டுடனும் வேத புத்தகத்துடனும் காத்திருக்கும் உங்களை இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போவது என்ன? கிபி 70இல் எருசலேம் பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன் அறிவிக்கும் வார்த்தைகள் என்ன? அதிலே இந்த காலத்திற்கான சத்தியம் என்ன? கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன? இயேசுவின் எதிராளிகள் யார்? ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று இயேசு கூறியதின் அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுதலை நம்பாத கூட்டம் எது? தொடர்ந்து நிகழ்ச்சியினை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வசனங்களை ஆவலோடு கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். 21ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே நாம் பார்த்தது போல அந்நாட்களின் சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினாலே அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். 22ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்நாட்களின் சமய தலைவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட வாக்குவாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் அவர் ஓமைகளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவை குறித்து சொல்கிறார். கடந்த அதிகாரத்திலே அவர் ஆசாரியர்களுக்கும் பரிசேயருக்கும் பதிலாக சொன்ன செய்தியின் தொடர்ச்சிதான் இதுவும். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமைகளாய் பேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல தொடர்ந்து ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் தேவாலயத்திலே வந்திருந்த மூப்பருக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ராஜா என்று அவர் குறிப்பிடுவது பிதாவாகிய தேவன், தன் குமாரன் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கடந்த 2 ஊமைகளை சொல்லும் பொழுதும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னார். இப்பொழுது பரலோக ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஊமையானது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாம் படித்த ஊமைகளுக்கு இணையானதாயிருக்கிறது. ஆனால் இந்த ஊமையிலே அவர் அழுத்தம் கொடுக்க விரும்புகிற சத்தியம் இந்த காலத்தின் முடிவை குறிக்கிறதாய் இல்லாமல் இந்த காலகட்டம் எவ்வாறு ஆரம்பமானது என்பதை சொல்கிறார். மத்தேயு 13இலே முடிவு காலங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 22:3 வாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. அது யாரை குறித்து சொல்கிறது? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரைத்தான். இவர்களிடத்திலே தான் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களையும் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயும் தீர்க்கதரிசிகள் இவர்களுக்குத்தான் செய்தியை கொண்டு வந்தார்கள். வசனம் 4 முதல் 6 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ராஜா வேறு சில ஊழியக்காரர்களையும் அழைத்து, இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், நீங்கள் போய் என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அருமையானவர்களே, இது தேவன் கொடுத்த அழைப்பை நிராகரித்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவர்களிடத்திற்கு அனுப்பப்பட்ட ஊழியக்காரரை, செய்தி கொண்டு வந்தவர்களை கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தார்கள். 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். 7ஆம் வசனத்திலே அந்த கொலைபாதகரை அழித்து என்று சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டதை முன்னறிவிக்கும் வார்த்தைகளாயிருக்கிறது. ரோம தளபதி டைட்டஸ் இதை செய்தான். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பும் கொடுக்கப்படுகிற விதமும் பரிபூர்ணமாக மாற்றம் பெறுகிறது. அது நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமாகும். வசனங்கள் 9-10 பாருங்கள்.
ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஆனால் தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது தெரியுமா? வசனம் 11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அருமையானவர்களே, கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன? ராஜாவின் அழைப்பு எல்லா மனிதருக்கும் நேராக சென்றது. என்றாலும் ராஜாவின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யாமல் வருவது ஆபத்தை கொண்டு வரும். கல்யாண வஸ்திரம் என்பது இரட்சிப்பிற்கு தேவையான இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாகும். அது விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற நீதியை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர் 3 21-22 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். ரோமர் 3:21-22. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எத்தனை தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அருமையானவர்களே, எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரிக்க வேண்டும். மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கவனித்தீர்களா? அவனுக்கு சொல்ல எந்த வார்த்தையும் இல்லை. சிலர் நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்வார்கள். இதை குறித்து தேவனிடத்திலேயே நாங்கள் வாதாடுவோம் என்றும் சொல்வார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்வது என்ன? அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் பேசாமல் இருந்தான். சரி, மத்தேயு 22:13-14 வசனங்கள். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நீங்கள் கல்யாண வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது முற்றிலும் உங்களை பொறுத்ததுதான். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதை உங்களுக்காக கொடுத்து விட்டார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ராஜாவினுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல நீங்கள் வர வேண்டும். சரி, தொடர்ந்து நாம் பார்க்க போகும் பகுதியிலே இயேசுவின் எதிராளிகள் இறுதியாக அவர் மேல் போராடுகிறார்கள். முதலாவதாக ஏரோதியர்கள் வருகிறார்கள், பின்னர் சதுசேயர்கள் வருகிறார்கள், அதன் பின்னர் பரிசேயர்கள் வருவார்கள். பின்னர் இயேசு பரிசேயர்களிடத்தில் கேள்விகளை கேட்கிறார். அப்பொழுது எவ்வளவு சீக்கிரமாக அவரை விட்டு கடந்து சென்றுவிட முடியுமோ அதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதுவே இறுதியான பிளவை உண்டு பண்ணுகிறது. மத்தேயு 23 இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஏரோதியர்கள் இயேசுவினிடத்திலே வரும்பொழுது வரி கொடுக்கிறது நியாயமா என்ற கேள்வியோடு வருகிறார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு கேள்வியோடு வருகிறார்கள். பரிசேயர்கள் பிரதான கற்பனை எது என்ற கேள்வியோடு வருகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கொடுக்கிற அற்புதமான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த எதிராளிகளோடு அவர் பேசும் வார்த்தைகளே அவருடைய தெய்வீகத்திற்கான ஆதாரமாய் இருக்கிறது. அடுத்ததாக வசனங்கள் 15-22 வரை ஏரோதியர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வருகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய கேள்வி சமுதாயத்திலே அவர்களுடைய நிலை தொடர்பானது. ஏரோதின் குடும்பத்தினரை தாங்கி வந்த ஒரு அரசியல் குழுவினர் இவர்கள். ஏரோதே தங்களை ரோம அதிகாரத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று எண்ணியவர்கள்தான் இவர்கள். இவர்களை சமயம் சார்ந்த ஒரு குழுவாக நாம் கணக்கில் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பிரதான நோக்கம் அரசியல் தொடர்பானது. இருந்தாலும் பரிசேயர்கள் அவ்வப்பொழுது இவர்களை பயன்படுத்தினார்கள். எனவே பரிசேயர்களிலேயும் சிலர் இந்த ஏரோதியர்களின் கூட்டத்திலே இருந்திருப்பார்கள். இங்கே என்ன நடக்கிறது? கவனியுங்கள். மத்தேயு 22:15-17 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது?
ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இங்கே வெளியரங்கமாகவே நாம் பார்ப்பது போல தங்களது கேள்விக்கான விடையை குறித்து தீர்மானிக்க இயேசுவின் ஆலோசனை அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அதற்கான பதிலை அவர்களே வைத்திருந்தார்கள். இது பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி கேட்கப்பட்ட கேள்வி. இயேசு கிறிஸ்து ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறுவார் என்றால், அந்நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு மேலே அதிகாரம் வகித்து வந்த ரோம அரசாங்கத்திற்கு எதிராக இவர் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டலாம் என்று எண்ணினார்கள். ஆம், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உண்மையான மேசியாவாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய கணிப்பு. அவரிடத்திலே குழப்பமான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு பணத்தையும் எடுத்து காட்டவில்லை. ஏன்? அவரிடத்திலே எதுவும் அந்த நேரத்தில் இருந்திருக்காது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பதிலானது வெறும் பதில் மட்டுமல்ல, இது அற்புதமான ஒரு விடையாயிருக்கிறது. இவ்வாறு அவர்கள் கூறுவதனாலே ராயனுக்கு அவர்கள் கடன்பட்டவர்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் ரோம பணத்தை தான் பயன்படுத்தி வந்தார்கள். மட்டுமல்ல, ரோமர்கள் போட்ட சாலைகளைத்தான் பயன்படுத்தினார்கள். அதோடு கூட ரோமர்கள் ஓரளவு சமாதானத்தையும் அந்த காலத்திலே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். எனவே ரோம அதிகாரத்திற்கு இவர்கள் செய்ய வேண்டியது கடமையாயிருந்தது. எனவேதான் இயேசு ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதோடு மற்றொரு காரியத்தையும் அவர் சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்? தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். வசனம் 22 நாம் வாசிப்பதென்ன? மத்தேயு 22:22. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இது எதை காட்டுகிறது? அவர்கள் விரித்த வலையிலே இயேசு விழவில்லை. ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுப்பதனாலே தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர்கள் தவறுகிறதில்லை என்பதையும் அவர் வெளிப்படுத்திவிட்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் தேவனை அறிந்த உண்மை உள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை சரியாக நாம் செலுத்த வேண்டும். அரசாங்க கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நான் கடவுளுடைய பிள்ளை, கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன் என்று மட்டும் சொன்னால் போதாது. வீட்டிற்கான வரியையோ தண்ணீருக்கான வரியையோ கடைகளிலே பொருட்கள் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டிய வரிகளையோ கொடுக்க வேண்டியது அவசியமானது. அடுத்ததாக மத்தேயு 22 23 வசனத்திலிருந்து 33 வரைக்கும் பார்க்கும் பகுதியிலே சதுசேயர்கள் இயேசுவை சோதிக்க வருகிறார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினத்திலே அவரிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? பாருங்கள், மத்தேயு 22:24 முதல் 28 வசனங்கள். போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சதுசேயர்கள் என்பவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அகப்படுத்தும்படியாக வினோதமான ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறார்கள். சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பெண் ஒரே குடும்பத்திலே பிறந்த 7 சகோதரர்களுக்கு மனைவியாய் இருந்தாள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை சினிமா உலகத்திலே தான் பார்க்கலாம். அவருடைய கேள்வி என்ன? உயிர்த்தெழுதலிலே அவள் யாருடைய மனைவியாய் இருப்பாள்? இவர்கள் கேட்ட கேள்வியிலே 2 தவறுகளை இயேசு சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக, அவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வல்லமையையும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட கருத்தற்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இதற்கான விளக்கம் மிகவும் எளிமையானது. பாருங்கள், மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை,
அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலிலே அவர்கள் தேவதூதர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. அருமையானவர்களே, நாம் பரலோகத்திலே தேவதூதர்களாய் இருக்கப் போவதில்லை. தேவதூதரை போல திருமணம் செய்யாதவர்களாய் இருப்போம் என்பதைத்தான் சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பரலோகத்திலே நம்முடைய சந்ததி தொடரும்படியாக நாம் திருமணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறு கூறுவதனாலே இந்த உலகத்திலே கணவனும் மனைவியுமாய் இருந்த 2 பேர் பரலோகத்திலே சேர்ந்து இருக்க முடியாது என்பது அல்ல. 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் அங்கேயும் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அவ்வாறு சேர்ந்து இருக்க விரும்பாதவர்களை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் அங்கேயும் சேர்ந்து இருக்கப் போவதில்லை. இருந்தாலும் 2 பேருமே அங்கே புதிய ஒரு நிலைமையிலே காணப்படுவார்கள். இங்கே உலகத்திலே இருந்த கருத்து வேறுபாடுகளை விட அவர்கள் இணைந்து செல்வதற்கான அநேக காரியங்கள் அங்கே காணப்படும். சரி, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை பாருங்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம் எல்லாருக்கும் முன்னால் சென்றவர்களை குறித்து என்ன என்ற கேள்வியை இயேசு எழுப்புகிறார். இன்றைக்கு ஆபிரகாம் யாராய் இருக்கிறார்? அப்பொழுது அவர் எப்படி ஆபிரகாமாய் இருந்தாரோ அப்படியே தான் இப்பொழுதும் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே பூமியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் நிரந்தரமாக அழிந்து போகவில்லை. அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற உங்களுக்கு அருமையானவருடைய வாழ்க்கையிலேயும் இதுவே உண்மையானதாக இருக்கிறது. அவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான சத்தியம் இல்லையா? சரி, தொடர்ந்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை இயேசு பரிசேயர்களுக்கு பதில் சொல்லுகிறார். எவ்வாறு சதுசேயர்களையும் ஏரோதியர்களையும் இயேசு வாயடைத்தார் என்பதை பரிசேயர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர்கள் சமயம் பார்த்த ஒரு அரசியல் குழுவினர். ரோம அதிகாரம் புறம்பே தள்ளப்பட்டு தாவீதின் ஆட்சி வரவேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள். இப்படி ராஜ்யம் மீட்கப்படுவதற்காக ஏரோதியர்களோடு இவர்கள் கரம் கொடுத்தவர்கள். ஆனால் சமயம் சார்ந்த குழுவாக சதுசேயர்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள். ஏனென்றால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். பரிசேயர்களை வைதீக திருச்சபை அங்கத்தினர்களுக்கு நாம் ஒப்பிடலாம். ஆனால் சதுசேயர்களை வேதத்தை பரிபூர்ணமாக நம்பாத கூட்டத்தோடு சேர்க்கலாம். மேலும் இயேசுவை அகப்படுத்தும்படியாக பரிசேயர்களுடைய பிரதிநிதியாக ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படியாக எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. 10 கற்பனைகளிலிருந்து எதையுமே அவர் பொறுக்கி இதுதான் என்று சொல்லவில்லை. இரண்டாவதாகவும் 39ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். வசனம் 40 பாருங்கள். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த இரண்டுமே மோசேயின் கட்டளைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கிறிஸ்து மிக சரியாக சொன்னார். அந்த பரிசேயர்கள் நேர்மையானவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் நாங்கள் இவைகளிலே தவறியவர்கள் என்று ஒத்துக்கொண்டிருப்பார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே நாங்கள் மீட்கப்பட முடியாது, எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையின் நிழலுக்கு மிக அருகிலே வந்துவிட்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசுவும் சுவிசேஷமும் உண்மை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அல்லது பலமுறை வேத சத்தியங்களை கேட்டாலும் அதை குறித்து குறை சொல்லுகிறவர்களாகவும் அதை விசுவாசியாமலும் இருக்கிறீர்களா? இப்படி நீங்கள் செய்வதனாலே உங்களுக்கு நீங்கள் தான் நஷ்டத்தை வருவித்துக் கொள்கிறீர்கள். சத்திய வசனத்தையும் நற்செய்தி என்றால் என்ன என்பதையும் அறிந்திருக்கிற மக்களுக்கு தண்டனை வருகிறதென்றால் அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களுக்கு தண்டனை வருகிறதில்லை. அறிந்திருந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசியாமல் போனதினாலேயே தண்டனை வருகிறது. என்ன நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை
ஒருமுறை ஞாபகப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்து எதிராளிகளோடு பேசும் வார்த்தைகளே அவருடைய தெய்வீகத்திற்கான ஆதாரமாக இருக்கிறது. எதிராளிகள் விரித்த வலையிலே இயேசு விழவில்லை. ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுப்பதினாலே தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர்கள் தவறுகிறதில்லை என்பதை இயேசு வெளிப்படுத்தி விட்டார். இன்று நாம் தேவனை அறிந்த உண்மையுள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை சரியாக நாம் செலுத்த வேண்டும். அரசாங்க கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கேட்ட சத்தியங்களை நாம் நம் வாழ்க்கையில் பிரதிபலித்து வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.